ஹாய் ஃப்ரெண்ட், நான் உங்கள் ஜெனி. துன்பங்களோ கஷ்டங்களோ இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்களாங்க? யாருமே கிடையாது. விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எவ்வளோ தாங்குவாங்களோ அவ்வளோ கஷ்டங்களை தான் இறைவன் வந்து தருவானே. ஸோ ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா ரொம்ப கவலையாக வந்து உட்காந்துட்டு இருந்துச்சு. ஏம்மா இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடி வந்து கேட்குறாரு. அப்பா, என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி வாடுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓடு அழுதுச்சு அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட. அந்த அப்பா சொன்னார், ஒரு டம்ளர் போய் எடுத்துட்டாமா, அதில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஏற்றுனாமா அப்படின்னு சொன்னார். போய் எடுத்துகிட்டு வந்துச்சு. இப்போ குடிமா அந்த தண்ணி அப்படின்னு சொல்லும்போது அது குடிச்சிச்சு. குடிக்கவே முடியலப்பா, ரொம்ப கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஊற்றிடுச்சு. அப்படியே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஒரு ஏரி கரைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதே உப்பை அதில் போட்டுட்டு இப்போ இதை குடிமா அப்படின்றாரு. அப்பா, இதில் வந்து கசப்பே இல்லை, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தாம்மா இருக்குது. நீ டம்ளர் போல் சின்னதாக நினச்சேன்னா அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே ஏரி போல் நினச்சிப்பாரு, நம்மளுக்கு கஷ்டமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாராம். இது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போல் அந்த பொண்ணுக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. அந்த பெண் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து தெளிவடைஞ்சு தன் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளித்து நல்ல வெற்றி பெறுது அந்த பொண்ணு. ஸோ நம்மளும் அதே மாதிரி இருப்போம். எந்த கஷ்டத்தையும் நம்ம வந்து தலையில் தூக்கி வச்சுட்டோம்னாக்கா நம்மளுக்கு தான் அது வந்து பாரமாக இருக்கும். எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது, அதை சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து சமாளித்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறது தான் நம்மளுக்கு பிறந்ததற்கான அர்த்தம். ஆமாம் தானே? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெனி. நன்றி, வணக்கம்.